இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சத்தும் சுவையும் நிறைந்த கருப்பு கொண்டக்கடலை சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். விசேஷ நாட்களில் பூஜையில் வைக்கிறதுக்கும் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கும் இந்த சுண்டல் பண்ணுவாங்க. மசாலா சேர்த்து கேரட் துருவி சேர்த்து செய்ய போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட, புரோட்டீன் சத்தும் நிறைஞ்சது. இப்போ நம்ம இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊற வச்சுக்கணும். ஊற வச்சு தண்ணியெலாம் வடிச்சிட்டு நீங்கள் அப்படியே குண்டாவில் போட்டு மூடி 2 நாளைக்கு வச்சுருந்தோம்னா இந்த மாதிரி முளைப்பு வந்துடும். நல்லா இந்த மாதிரி முளைச்சி வந்த பிற்பாடு நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஊட்டுன்னு தண்ணியை வடிச்சிட்டு நல்லா தட்டு போட்டு மூடி வச்சிட்டோம்னா இந்த மாதிரி முளைச்சி வந்துடும் 2 நாளில். ஸ்டவ்வில் குக்கர் வச்சுருக்கேன். அதில் ஊற வச்ச முளப்பு கட்டிய கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் அரை சொம்பு தண்ணி சேர்த்துருக்கேன். அதாவது அரை சொம்புனா 1/2 லிட்டர் தண்ணி. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வேக வைக்கலையே உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு வெயிட் வச்சு விட்டுறலாம். வெயிட்டு வச்சுட்டு 5 விசில் வந்த பின்னால் எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் 1/4 மூடி தேங்காய், 3 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, மல்லி இலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். காரம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ 5 விசில் வந்துடுச்சு. நம்ம எடுத்து பார்த்துடலாம். நல்லா அந்த சுண்டலுக்கும் தண்ணிக்கும் கரெக்டாக போயிடுச்சு. நல்லா வெந்தும் வந்திருக்கும் பாருங்கள். உங்களுக்கு நான் நசுக்கி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கோம். அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். அதோடு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுறலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நாம் சேர்த்த தேங்காய் மசாலாவுக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலை வேக வைக்கலையே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் பார்த்து சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கி வந்துருச்சு. நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா மசாலா சுண்டலில் நல்லா கலந்து வரணும். அப்போ தான் டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அரை எலுமிச்சம்பழம் சாறு பிழிஞ்சு விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்டு கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். மசாலாலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம கேரட்டு, ஒரு சின்ன சைஸு கேரட்டு தோலை சீவிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். அதை நம்ம சேர்த்துக்கிறோம். கேரட் சேர்த்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்கும். நல்லா ஹெல்த்தியானதும் கூட. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம்.
இப்போ நம்மளுடைய கொண்டக்கடலை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. கொண்டக்கடலை மசாலா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட செஞ்சு பாருங்கள். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இதே மாதிரி முளப்பு கட்டி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.